ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USD சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷன் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அதை வந்து ரெட்டிஃபை பண்ணுறேன். சரிங்களா? இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டி. இன்றைக்கி தான் இதை வந்து போஸ்ட் பண்ணேன். சரிங்களா? ஏன்னா 4 hours வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து 4 hours வந்து பிக் பண்ணுறதுனால நான் இன்றைக்கி தான் வந்து இந்த டிபியே வந்து போட்டேன். இன்னும் எல்லா டிபியும் லைன் மேலேனா அப்டேட் பண்ணோம். சரிங்களா? அதை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம், சரிங்களா? இந்த ஒரு சார்ட் வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம், சரிங்களா? டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது போல் தான் இந்த சார்ட் இருந்துச்சு. டேட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? டேட்டு டைமு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். டேட் அண்ட் டைம் வந்து செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தது. ஜோன் மார்க்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக வந்து பண்ணி வச்சுருந்தோம். இந்த ஜோனில் தான் திரும்பும் அப்படின்ட்டு. அது எப்படி வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குது, எந்த மாதிரியான ரியாக்ஷன் வந்து அந்த ஜோன் கொடுத்துருக்குதுங்கிறத இப்போ நம்ம சார்ட்டில் வந்து லைவ் சார்ட்டில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு 4 hours வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? 4 hours எடுத்துக்கிறேன். 4 hours என்ன ட்ரெண்ட் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து அனாலிசிஸ் பண்ணலாம். இந்த ட்ரெண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அந்த என்ன சொல்கிறது, ரொம்ப டீப்பாக பார்த்தோம்னா தான் இந்த ட்ரெண்டு வந்து கண்டுபிடிக்க முடியும். ரீசன் என்னென்னா, இப்படி நீங்கள் பார்த்து ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சாலிடாக வந்து என்னென்னு சொல்லுவீங்க, இது ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சரிங்களா? அதுவே வந்து நல்லா ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்விங் வந்து போயிருக்குது. இந்த ஸ்விங்குக்குள்ளே தான் இது கட் பண்ணி வந்திருக்குது. சரிங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து டேட்டா ரேஞ்ச் இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு வரும். ஏன்னா வந்து இன்னும் BOS வந்து நமக்கு வந்து மேலே கிடைக்கல. ஸோ வந்து இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம டேட்டா ரேஞ்ச் தான். அதை வச்சு தான் இந்த ஆர்டர் பிளாக்கே நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் பிளாக்கில் இம்பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. சரிங்களா? இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ வந்து மேலே போகிறதுக்கு இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வந்து இது உடச்சிருந்துச்சு. சரிங்களா? ஸோ வந்து சரி இது மேலே போகும் அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷனில் இதை வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜோனுக்குள்ளே நுழைஞ்சோடனே இது 4 hours அப்படின்றதுனால நம்ம வந்து டைம் ஃப்ரேமை நம்ம 15 minutesக்கு மாற்றிக்கலாம். சரிங்களா? 15 minutesக்கு மாற்றிட்டு இப்போ வந்து நமக்கு ஒரு சின்ன சிஹெச் கிடச்சிதுன்னா நம்ம வந்து உள்ளே நுழையிறது. இதான் வந்து நம்மளுடைய ட்ரேடிங் பிளானு. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ எல்லோரும் ஒரு கேள்வி வந்து தாராளமாக கேட்கலாம். என்ன அப்படின்னா, சார் இந்த ப்ளூ பாக்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் ரீஃபைன் பண்ணி நம்ம வச்சுருந்தோம். சரிங்களா? ரீஃபைன் பண்ணி நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சுருந்தோம். ஸோ அந்த பாக்ஸ் தான் வந்து இந்த பாக்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம வந்து 15 minutesல ஒரு சிஹெச் நமக்கு வந்து நீட்டாக வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வழக்கம் போல் தான் நம்ம வந்து ஆர்டர் பிளாக்ஸை வந்து மார்க் பண்ணோம். சரிங்களா? ஆர்டர் பிளாக்ஸ் இம்பேலன்ஸோட பார்த்திங்கன்னா இது 1. சரிங்களா? வேறு எதுவுமே வந்து இம்பேலன்ஸோட ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து நீட்டாக இல்லை. 50% பாடி கேனல்ஸ் இல்லை. மற்றதை எடுத்துக்கிறதுனா தாராளமாக எடுத்துக்கலாம். பட் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நம்ம 50% பாடி கேனல் தான் நம்ம மெயினாக வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது நமக்கு எங்கேயும் இதில் கிடைக்கல. 1 தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட் வந்து BOS நமக்கு வந்து கொடுத்துருச்சு இந்த இடத்துல. சரிங்களா? பாடி க்ளோஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த இடத்துல பாடி க்ளோஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம BOS அப்படின்னு இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? BOSன்னு கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இப்போ வந்து மறுபடியும் நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இந்த நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், இது ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கு. அடுத்தது இது ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக். சரிங்களா? அதில் டேப் ஆகி நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த 2 நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கையும் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். மேலே இருக்கிறதும் நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கு தான். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சடனாக மிட்டிகேட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ வந்து அதில் இருக்கிற பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இது நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம்.
இப்போ எடுத்துகிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல நீட்டாக ஒரு சிஹெச் ஒன்று பண்ணியிருக்கேன். மேலே போய்ட்டு கீழே வரதுனால நான் சொல்கிறேன். ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் 1 மினிட்ல சிஹெச் பார்க்கறது ரொம்பவுமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணணுங்கிறது பார்த்தா போதும். ஒரு வேளை நம்ம நிறைய என்ட்ரி மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் 1 மினிட்ல பார்க்க வேண்டாம். டேரெக்டாக 15 மினிட்ஸ்லேயே நீங்கள் விளாண்டாலே ஓகே தான். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். டார்கெட்டை வந்து வழக்கம் போல் நம்ம வந்து 4 ஹவர்ஸில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அடுத்து இருக்கிற நான் மீடிகேட்டர் ஆர்டர் பிளாக், இந்த நான் மீடிகேட்டர் ஆர்டர் பிளாக் TP1, இது TP2ன்னு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸுக்கு போய்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்றத நம்ம இப்போ வந்து வாட்ச் பண்ணலாம். சரிங்களா? அவ்வளோதான். நமக்கு வந்து டார்கெட் வந்து அடிச்சிருச்சு. இன்னும் வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா லைவில் தான் இருக்குது. சரிங்களா? மார்க்கெட் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா லைவில் தான் இருக்குது. இன்னும் மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஆர்டர் பிளாக் ஒன்று தான் வந்து நமக்கு இதாக இருக்குது. ஆர்டர் பிளாக்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கு. ஸோ கீழேயும் போகலாம், மேலேயே வரலாம். ஆர்டர் பிளாக் உடச்சிருச்சுன்னா தாராளமாக நம்ம மேலே போகிறக்கு ட்ரை பண்ணலாம். ஆர்டர் பிளாக் உடைக்காமல் கரெக்டாக கன்ஃபர்மேஷன் போட்டு செஷன் ட்ரேட் எடுத்து கீழே வருது அப்படின்னா நம்ம செல் சைடுக்கு நம்ம தாராளமாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வரைக்கும் கொடுத்ததே பார்த்திங்கன்னா 1:20. இது வந்து 15 மினிட்ஸில் நீங்கள் பார்க்குறப்ப 4 ஹவர்ஸில் நான் வந்து இதாக வைக்கிறேன், இல்லை நான் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாக வைக்கிறேன் அப்படின்னா அது மாறுபடும். சரிங்களா? இது வந்து 4 ஹவர்ஸ் அப்படின்றதுனால நமக்கு வந்து இதில் தாராளமாக மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வரும். சரிங்களா? நம்ம 15 மினிட்ஸ் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 85 பிப்ஸு. சரிங்களா? 85 பிப்ஸு. இப்போ வந்து நீங்கள் 4 ஹவர்ஸ் ஆர்டர் பிளாக்லேயே எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா, இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 103 பிப்ஸ். சரிங்களா? இதுவும் கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல. ஒரு ஷார்ட் டைமில் வந்து இது அடிக்குது அப்படின்றப்ப நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நமக்கு டார்கெட் வந்து இங்கேயே அடிச்சிருச்சு. நம்ம அது வரைக்கும் போவேன்னா நமக்கு டார்கெட் பார்த்திங்கன்னா இங்கே ஆரம்பிக்கிறீங்கன்னா இதுதான் உங்கள் டார்கெட் ரேஞ்சு. அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 டே 4 ஹவர்ஸ் தான் வந்து டைமே எடுத்துருக்குது. ஸோ வந்து இது நல்ல ஒரு பிப்ஸ் தான் 1 டேக்கு. ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் நான் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கொஞ்சம் கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399க்கு அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.